நீயான நான் தான். இப்போ இப்போ வளர்ந்துட்டேன், முடி ரொம்ப கொட்டுது. ஐயோ சரி தங்கப்புல. அக்கா அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. அப்படியா சிவாமா, மிக்க சந்தோஷம். சரி, இது கொஸ்டின் கேட்குறேன். நம்மளோட லைவ்ல உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னை பிடிக்கும்? கொஞ்சம் பிடிக்குமா, நிறைய பிடிக்குமா, ரொம்ப பிடிக்குமா? எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும்னு நிறைய தடவை சொல்லியாச்சு. நீங்கள் சொல்லுங்க. நம்ம பழைய பாசமெல்லாம் உறவுகளும் சரி, புது பாசமெல்லாம் சரி, எல்லாருமே எவ்வளோ தூரம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு. அன்பான உறவுகள், அழகான லைக்கு பாசத்துடன் செலுத்தவும். அருமை சீசனா. இந்த கமெண்ட் ரொம்ப நல்லாவே மிஸ் ஆகிட்டு, 2 3 நாளாகவே மிஸ் ஆகிட்டு கமெண்ட் வரல. ஆமாம் முத்துத்தாங்கப்பல, கமெண்ட் எதுவும் போடல கேஆர்சி. ஓகே அக்கா பாய். சரி பேபி தங்கம், இனி எவ்வளோ தூரம் பிடிக்குன்னு சொல்லிட்டு போ பேபி. இன்னைக்கு தான் ஜோதி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம் விஷயம், நான் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஜோதிக்கு. ஜோதி அடிக்கலான்னு தோணுச்சு, என்ன பண்ணுறது, என்னால் அவளை அடிக்க முடியல பசங்களே. சரி கிஷோர் அண்ணா, சூப்பர் அண்ணா. போயிட்டு வந்துட்டேன் அம்மா. சரி தங்கப்பல, சாப்பிட்டேடி சாமி. சாப்பாடு என்ன செஞ்ச? வீட்டுக்கு வந்துட்டேன் சகோதரி. ஓ சரி சீசனா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியா, வரல அம்மாவிடம் கேளுங்கள் ஏன் வரலை. கேஆர்சி கமெண்ட் வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஐடி வந்து சுசேராஜ். ஓ என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராஜிமா, மிக்க நன்றி தங்கம். ஓகே, கண்டிப்பாக வாங்க. எங்கள் அம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய்மா, ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? நந்து, அம்மா பேர் என்ன சொல்லு? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அடி தங்கமே. ரொம்ப ரொம்ப நன்றி தனப்பிரியன் தங்கம். உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நாராயண் பகவானுக்கு நான் நன்றி சொல்லணும். நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை. உடலெல்லாம் சரியில்லை, தூங்க போகிறேன் இன்னைக்கு டேமே. சரி சரி சதக்கண்ணா, சரி போய் உறங்குங்க சரியா? சரி சதக்கண்ணா, சாப்பிட்டீங்களா? உடம்புக்கு என்ன செய்யுது? நந்தா ஹாய்மா. ஹாய்மா, அப்படியா, கேட்கும் போதே நான் போட்ட ஷார்ட்ஸ் கமெண்ட் எங்கே என்று. கேஆர்சி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கமெண்ட் வரல, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இப்போ அடுத்த கமெண்ட் நீங்கள் அதான் எழுதணும். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோஸில் கமெண்ட் வரல, யார் டெலீட் பண்ணல, என்ன பண்ணலாம், யார் மேலே குத்தோன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள். யார் மேலே குத்தோம், என்ன பண்ணலான்னு இப்போ சொல்லுங்கள் நீங்கள். சரி, ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு கமெண்ட் வரல, முடிஞ்சிச்சு அது நேற்றே. சும்மா அதே போய் ஜவ்வா பிடிச்சி இழுத்துட்டே இருக்கீங்க கேஆர்சி. நேற்று தானே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுக்கு மேலே ரொம்ப அனுப்புறதுக்கு கமெண்ட் பத்தல. அச்சோ சரி தங்க, ரொம்ப ரொம்ப நன்றி தங்க பிரியா தங்க, மிக்க சந்தோஷம். கவிதாவா? அம்மா பேர் வந்து கவிதாவா? கரெக்டாக நந்துமா, கவிதாவா? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அம்மா. ரொம்ப 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 நன்றி செல்லம், ரொம்ப ரொம்ப நன்றி. வளர்த்துடன் பால்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாய், குட் நைட்மா. குட் நைட் கணேஷ்மா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன இதே சேராது. என்ன பலகாரமே நான் சாப்பிட்டேன்னா நான் சொல்லியிருக்கேன், ஹார்ட் வந்து வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். படன்னு ரொம்ப வேகமாக துடிச்சிட்டே இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணேன், சாயங்காலம் வந்தோடனே மத்தியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன்னா, சாயங்காலம் வந்தோடனே பாப்பா வந்து ஒரு மாம்பழம் போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தா. பசி இருந்தது, சாதத்தையாவது போட்டு சாப்பிட்ருக்கலாம். நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வடகம் கொடுத்துருந்தாங்க. அந்த வடகத்தை வந்துட்டு கோல்டு வினர் எண்ணெயில் தான் நான் அப்புறம் அந்த இது வடகம்லாம் பொடிப்பேன். அதை வடகம் மட்டும் பொரித்து சாப்பிட்டுட்டேன். அதை சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட்டாக துடிச்சிருச்சு. கடன்னு ஒரு 20 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த ஹார்ட் மட்டும் தனியாக துடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டு எனக்கு தூங்கிட்டேன். நான் அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலாகவும் இருந்தேன். நான் காலையிலேருந்து தூங்கிட்டேன். சரி, இன்னைக்கு லைவுக்கு போவேணா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உட்காந்துருந்தேன். சரி, நான் கொஞ்சம் நேரம் போகலாம். ஆனால் இப்போ கூட கொஞ்சம் லேசாக துடிச்சிட்டே தான் இருக்குது. ஒரு மாதிரி படப்படப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் என்னைய ரொம்ப டென்ஷன் படுத்துறீங்க. நல்லாவா இருக்குது? வாங்க கணேஷ்மா, வணக்கம். ஹாய் கணேஷ் சகோதரி, தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. வாருங்கள், வணக்கம். அந்த கடலுக்கும்